ஏங்க, நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? நீ என் லைஃப்ல வந்ததே பெரிய தப்பு தாண்டி. ஒன்னால தாண்டி எனக்கு எல்லா பிரச்சனையும். ஒரு கேவலமான வேலை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டால, அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன தப்பு பண்ணனு வர கேக்குற? நீ மட்டும் என் லைஃப்ல வரலனா நான் சந்தோஷமா தாண்டி இருந்திருப்பேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியை தொலைச்சு சந்தோஷம் இல்லாம பைத்தியக்காரனை சுத்திட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். இப்ப வந்து என்ன தப்பு பண்ணனு வர கேக்குறியா? ஏங்க, எப்பயோ நான் பண்ண தப்ப இப்ப சொல்லி காமிக்கிறீங்க. இப்ப வரைக்கும் அதனால தாண்டி பிரச்சனையே. இப்ப அதனால என்னங்க பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை அப்படியே வெளியே போயிடு. ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மேடம், அந்த ரூம்ல ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, அது ஷாக் அடிக்கும், யாரும் கை வச்சிடாதீங்க. சரி, அந்த ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்க கிட்ட சொல்லிட்டேன் மேடம். எதுக்கும் சேஃப்டிக்கு உங்ககிட்டயும் சொல்றேன். எங்க போறீங்க? கீழே டேப் இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும் மேடம். போங்க 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 போங்க. தம்பி, அதானே இந்த வீட்டுல நம்ம பேச்ச யார் தான் காது கொடுத்து கேட்டிருக்காங்க? உள்ளதான் ஒரு நல்லவர் இருக்கால, அவ சொல்லிக்குவா. ஓகே சார், நான் அதை என்னன்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இல்லை, நம்ம ஏற்கனவே அது கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே சார் 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 ஒரு நிமிஷம், என்னோடய லேப்டாப்பில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 10 minutes நான் அதை சார்ஜ் போட்டுட்டு உடனே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சேன். ஓகே, தேங்க்யூ. நடாஷ், வேண்டாம். ஏன்? இல்லை, அந்த ஸ்விட்ச் போர்டில் சார்ஜ் போடாத, வேற போர்டில் போடு. ஏய், இதை கூட நீ சொல்கிற மாதிரி தான் நான் செய்யணுமா? சே, போடி. இல்லை, நான் என்ன சொல்ல? ஏய், பேசாமல் போயிடு போ. ஏய் அனிதா, 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 ஏய் இங்க பாரு, என்ன பாரு அனிதா. ஐயோ அனிதா, அனிதா, இங்க பாரு அனிதா, என்ன பாரு அனிதா. அனிதா, அனிதா, கண்ணை திறந்து பாரு. ஷாக் அடிக்கும் சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்காக சுவிட்ச் போர்டில் கை வச்ச? நான் தான் வேண்டான்னு சொன்னேன், நீ தான் கண்டுக்கவே இல்லை. முழுசா சொல்றதுக்கும் எனக்கு நேரம் இல்லை, அதான். ஏதாவது ஆயிருந்ததுன்னா? எனக்கு எதானாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. தேங்க்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? எழுந்து வா, பார்த்து உட்கார், உட்கார். ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? வேண்டாம். இல்ல டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாம் வேண்டாம். மேடம், சுவிட்ச் போர்டை தொடாதீங்க, இன்னும் வேலை முடியல. நான் கீழே போய் டேப் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி உயிரோட விளையாடுறீங்க?
மறந்து கிரந்து தொட்டுட்டா என்ன ஆகுறது? மேடம் தொட்டா உயிரெல்லாம் போகாது. இன்வெர்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷாக் அடிச்சா சுருன்னு கொஞ்ச நேரம் இருக்கும். பயப்படவெல்லாம் வேண்டாம். ஒருவேளை கரண்ட் வந்துருச்சுன்னா? இன்னைக்கு ஃபுல்லாக பவர் கட்டு மேடம். ஈவினிங் மேலே தான் வரும். நான் கீழே போய் டேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம். டேக் கேர். சரி. சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகுது. எப்படியே கண்டினியூ பண்ணா சீக்கிரம் நட்ராஜ் நம்ம வழிக்கு வந்துடுவான். நீ மட்டும் என் லைஃப்ல வரலனா நான் சந்தோஷமா தாண்டி இருந்திருப்பேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியை தொலைச்சு சந்தோஷம் இல்லாம பைத்தியக்காரனை சுத்திட்டு இருக்கேன். அவர் உண்மையதான் சொல்லியிருப்பாரோ, நாம தான் தப்பா நினைக்கிறோமோ? மீட்டிங்ல அப்புறம் எதுக்கு நம்ம கால் பண்ணும்போது போய் சொல்லணும்? மஞ்சு கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? வேதாச்சி ஏன் சடனா நம்ம மேல இவ்வளவு சந்தேகப்படுறாங்க? என்னாச்சு அவங்களுக்கு? குடிக்க தண்ணியாவது குடிப்பீங்களா? மனுஷன் வந்தது கூட தெரியாம என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம்? அனிதா, நீயாவது தண்ணி குடு. என்னாச்சு? அதான் நானும் கேக்குறேன். வந்தவ முகத்தை கூட பார்க்காம எல்லாரும் திரும்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படி என்ன பிரச்சனை? வாங்க வாங்க உட்கார்ந்துகிட்டு சொல்லுங்க. வாங்க வாங்க உட்காரு உட்காரு உட்காரு. Sit down. செருவி பார்த்தேன், இருவி பார்த்தேன், குடிக்க ஒரு வாய் தண்ணி கொடுன்னு கேட்டு பார்த்தேன். ஒருத்தர் கூட கவலை பண்ணல. நான் வந்தது கூட தெரியாம இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன அப்படி? என்ன பிரச்சனை? என்ன இருந்தாலும் சொல்லுங்க. வாயத்தை இருந்தா ஏதாவது பேசுங்கடா. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கல. எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன கேட்கறவன் மடையனா? டேய், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பாட்ட சொல்ல தரடா. என்னால யோசிச்சு ஒரு சொல்யூஷன் தர முடியும். என்ன அப்படி பெரிய பிரச்சனை? இப்படி மௌனம் ஆயிட்டீங்க. நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனை.
நம்ம இது வரைக்கும் பார்க்காத பிரச்சனை எத்தனை பிரச்சனை பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி எல்லாம் செட்டில் ஆச்சா இல்லையா? டேய், வாயை திறந்து சொன்னா தாண்டா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சொல்லுங்கடா. நான் இத்தனை கேட்டு நீங்க இன்னும் வாய மூடிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்ப நிச்சயமா பெருசா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இது அத்தனை பேரும் சம்பந்தப்பட்ட பொது பிரச்சனையா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கல்ல? புரியுது. இந்த கிழவங்கிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன போகுதுன்னு யோசிக்கிறீங்க இல்ல? இந்த பெரியவர்கிட்ட சொல்லி அனாவசியமாக மனசை புண்படுத்த வேண்டாம்னு நினைக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிப்பா, நீங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துருக்கிறது எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளேயாவது ஓப்பனா பேசி என்ன பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கடா. இப்படி எல்லாரும் பேசாமலே உட்காந்துருக்குறீங்களே, நல்ல போலீஸ் தேடுற அளவுக்கு அப்படி மாப்பிளைக்கு என்னடி பிரச்சனை? அததான் தெரியலங்கிற. திரும்ப திரும்ப நீ அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட தான் ஆள் மாதிரி வந்து விசாரிச்சிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாவே இருக்கலாம். ஆள் மாதிரி விசாரிச்சதா சொன்னாரு, அதுதான் சொல்றேன். வழக்கம் போல உன் மேல எரிஞ்சு கூட விழலாம். இல்லப்பா, இதுக்கு முன்னாடி என்ன திட்டுவாரு, என்கிட்ட கோவப்படுவாரு. ஆனா அந்த நேரத்திலயும் அவர் நார்மலா தான் இருப்பாரு. ஆனா இப்போ ஏதோ குழப்பத்துல இருக்காரு. இந்த மாதிரிலாம் அவர் இருந்ததே கிடையாது. அதுக்கு வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாமா? வேற என்னப்பா காரணம் இருந்துட போகுது? ஒருவேளை பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கெல்லாம் அவர் இந்த மாதிரி உடைஞ்சு போக மாட்டாருப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல இருந்து தான் அவர் இப்படி இருக்காரு. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த தப்பு தண்டாக்கும் போறவர் கிடையாது. ஏதோ போலீஸ்ல வந்து விசாரிச்சதுக்காக நீ மனசை போட்டு உழைப்பிக்காத. எங்க எதுக்கும் நீங்க மாப்பிள்ளை கிட்ட போய் நாளைக்கு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசி பாருங்களேன். ஏன் என் வீட்டுக்காரர் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கா? இல்லடி, உன் பங்குக்கு பேசணும்னு எதையாவது உளராதம்மா. அவர் எதுக்குடி உன்னை வீட்டை விட்டு அனுப்ப போறாரு? ஆமா, வேற என்ன பண்ணுவாரு? இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே உங்க அப்பா வீட்டுல சொல்லிட்டு இருக்கியா? இங்க இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வெளியில போன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாரு. சும்மாவே அவர் என்ன எப்ப வீட்டை விட்டு வெளியில துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னுமா அப்படி இருக்காரு? அன்னைக்கு நான் பேசும்போது, மாமா நான் இனிமே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன், நாங்க சந்தோஷமா வாழறோம் அப்படி இப்படின்னாரு. ஆனா அதுக்குள்ளதான் வேதாவை நான் தான் கொல்ல முயற்சி பண்ணேன்னு என் மேல பழிய போட்டுட்டாங்களே. அவரும் அதை நம்பிக்கிட்டு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபின்னு சொல்லிட்டாரே. இப்ப வரைக்கும் அந்த பழி என் மேலதான் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப அது இல்ல பிரச்சனை. அவர் ஏன் இப்படி இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். அதுவும் அந்த போலீஸ்காரரு ஒரு பொண்ணு பேரை சொல்லி கேட்டு வந்ததுல எனக்கு இன்னும் திக்கு திக்குன்னு. அந்த மாதிரிலாம் பேசினா நாக்கே அழுகிடும். மாப்பிள்ளைய பொம்பளை விஷயத்துல சந்தேகப்படாத. அந்த விஷயத்துல அவர் ஸ்ரீராமர். அப்பா, எனக்கும் அந்த மாதிரி சந்தேகம்லாம் இல்ல. எனக்கு அவரை பத்தி தெரியாதா? ஆனா பொண்ணுனால என்ன பிரச்சனையா இருக்கும்னு தான் எனக்கு பயமா இருக்கு. எங்க மாப்பிள்ளை கிட்டயும் போய் பேசக்கூடாதுங்கிறா. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் நேரடியா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருங்களேன். என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்னத்தை போய் விசாரிக்கிறது? அப்படி ஒருவேளை உண்மையிலேயே பிரச்சனை இருந்ததுன்னா, நான் போய் விசாரிச்சேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்கன்னா அப்புறமும் கல்பனா சொன்ன பிரச்சனை வரதானே செய்யும். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? எனக்கும் அதாண்டி ஒன்றும் புரியல. அப்பா, அவர் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலப்பா. நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வந்தேன். பண்றேம்மா. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். நானா போய் விசாரிச்சாதானே பிரச்சனை. அட்வொகேட்டுன்னு போது அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் போலீஸ் லைனில். அவரை விட்டு விசாரிச்சா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. கேட்டு பார்ப்போம். அவர் விசாரிச்சாருன்னா என்ன பிரச்சனைன்னு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிப்போம். அவ்வளோதானே? கொஞ்சம் சீக்கிரமாப்பா. மாடி, நான் இன்னைக்கே பேசுகிறேன், நீ தைரியமா இரு, கவலைப்படாத. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. வரேன். கவலைப்படாதம்மா, பத்திரமா இரு. என்ன ஏங்க, அந்த வக்கீல் யாரு என்ன, அவர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்களேன். ஏண்டி பறக்கிற? உன் எதிர்க்கு தானே சொன்னேன் இன்னைக்கே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு.
அவர் பிஸியாக இருந்தாருன்னா கோர்ட்டில் இருந்தாருன்னா எடுக்க மாட்டார். நம்ம அதிர்ஷ்டம் வெட்டியாக இருந்தால் எடுப்பார். ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணுங்க பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். எங்கே இருக்கீங்க? பிஸியாக இருக்கீங்களா? இல்லை, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். கோர்ட்டுக்கு போகலையா இன்னைக்கு? போகல சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம், பர்சனல் மேட்ரு உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். அதான். அப்படியா? ஓகே, ஈவினிங் ஆஃபீஸ் வாங்க, பேசுவோம். தேங்க்யூ சார். ஈவினிங் நான் நிச்சயமாக வந்துடுறேன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். என்னங்க என்ன சொல்றாரு? ஈவினிங் ஆஃபீஸ் வாங்கன்னு இருக்காரு. போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அசோக், அதான் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. நம்ம ஸ்டாக்ஸ்லாம் ஒன்றும் ஏறின மாதிரி தெரியல. பார்ப்போம், டே எண்ட் வரலும் பார்ப்போம். ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. நட்ராஜ், ஈவினிங் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. போயிட்டு வரலாமா? வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீயும் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருக்க. உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மனசை விட்டு கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் பேசலாம். கொஞ்சம் இல்லை, நிறைய பேசணும். நாம 2 பேரும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறையவே இருக்கு. நான் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு. அதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நீ பொய்யை மட்டும்தான் பேசுவ. அதெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன நட்ராஜ், பழைய மாதிரியே பேசுற? நான் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். நீ கொண்டு வந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏத்துப்பேன்லாம் நினச்சிக்காத. உன் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை வராது. சொல்லப்போனா அடுத்து நீ என்ன செய்வியோங்கிற பயத்துல தான் நான் இன்னும் இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் உன் மேல ஒரு ட்ரஸ்ட் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீ ட்ரை பண்ணாத. அது உன்னால முடியாது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. நான் ஏதோ ஒரு கோவத்தில் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? என்னங்க என்னங்க என்னங்க, கதவு திறங்க. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது அவங்கள பற்றி தகவல் தெரியுமா?
10 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசினா. திரும்ப 4 நாளைக்கு முன்னாடி நான் பண்ணேன். மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அவ வெல்விஷர் ஒருத்தரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட வேணா கேட்டு பாக்குறீங்களா? கொடுங்க ப்ளீஸ். அவர்கிட்டயும் என்கிட்ட சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. 98400. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னங்க? ஓ தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க? ஹலோ சார், என் பேர் சுந்தர். சொல்லுங்க. நான் ருத்ராவோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன்.